ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பட்டுருங்க. அப்புறம் உங்க கமெண்டையும் மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த கதையை பத்தின கருத்து என்னன்னு நீங்க எனக்கு சொன்னாதான் அடுத்தடுத்து மூவ் பண்ணதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க. டேவிட், என்ன குளிர் ஜரம் வந்த மாதிரி டைப் படிச்சுக்கிட்டு இருக்கான்? அடே, உன் பார்வையே சரியில்லையே. வாய்ப்பு இல்லையே, இவன் இப்பெல்லாம் பார்க்க மாட்டானே. டேவிட், அது ஏய் ராஜா, உண்மையிலே உன் மனசுக்குள்ள கேக்குறது என் காதுல கேக்குது. உண்மையா பொய்யா? வாய்ப்பில்ல, இவன் அது பார்க்கதாவது. உண்மையிலே கேக்குதா? எப்படி கிட்ட காது வச்சு கேப்போ? டேய், நிஜமாவே இங்கதான்டா அது கேக்குது. அத்தி நம்பவா வேண்டாமான்னு தெரியலையே. ராஜா, என்ன நான் கேட்டது கனவா இல்ல நிஜமா? ஊற போறேன். இவன் இப்படி கிடையாது. எப்படி? நான் மறுபடியும் கேக்குறேன், நான் கேட்டது உண்மைதானே? அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. அப்படி போடு அருவால, அதானே பார்த்தேன். தாய்க்கு பிடிச்சிருக்கு. சார், நீங்க நன்கொடை கொடுக்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இவளுக்கு தான். சரிங்கம்மா, உங்க டீட்டெயில கொடுத்துட்டீங்கன்னா உங்க படிப்புக்கான செலவை சாரே பாத்துக்கிடுவாரு. நான் பேசணும். இவ என்ன பேச போறா? என்னடி பேச போற? எதையும் சொதப்பி விட்டு போயிடாத. இல்ல, நான் பேசணும். என்ன? நீ இருந்து பாத்துக்க, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இந்த பிள்ளை பேச ஆரம்பிக்கல. இல்ல, அத பார்த்து கொடுத்துருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, உன் கை கால்லாம் ஆடவே இல்ல, நீ நிதானமா தான் இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் இல்ல, நீ இருந்து பாத்துக்க, நான் வரேன். நான் உங்ககிட்ட கேட்கணும். அது சார், நீ இருந்து பாத்துக்கடா. உக்கா மக்கா, ஆம்பளைன்னா அடிச்சு தூள் கலப்புத, பொம்பளை பிள்ளை பார்த்தனா தொடர் நடுங்கி போற. முடிச்சுட்டு வா, நான் கிளம்புறேன். நான் பேசணும். சார், நீங்க சீக்கிரம் நீங்க பாத்துக்கடா. இவனா? என்னமா? அவி போயிட்டவ. அதெல்லாம் நீ பேச ஆரம்பிச்சுனே போயிட்டவ. நீ என்னடி பேச போற? அம்மா, அதுல உனக்கு உதவி கிடைக்கும், நீ காலேஜ் போய் சேரலாம். இல்ல, நான் அவகிட்ட ஒண்ணு பேசணுமே. ஏமா, நீ எந்த காலேஜ் மட்டும் படிக்கன்னு சொல்லி நேரா காலேஜுக்கே டொனேஷன் போயிருமா? அதுக்கு இல்ல, நான் அவகிட்ட பேசணும். என்னமா பேச போற? உதவி பண்றேன்னு சொல்லிட்டீங்க, அத நான் கேட்டு வாங்கிக்கிட்டேனே. ஏன் அவர் போனாரு? நல்லா இருக்குமா? அடியே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, அவர் எதுக்கு இப்ப எந்திரிச்சு போனாரு? நான் இன்னும் உதவி என்ன உதவின்னு கேட்கவே இல்ல. உதவி பண்ணனும் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் கேட்கணுமா கேட்க கூடாதா? ராஜாவுக்கு ஏத்தால ஏதாவது பண்ணணுமே. என்ன உதவிமா? நான் அவங்க கிட்ட தான் கேட்பேன். நல்லா இருக்குடி, நான் அவங்க கிட்ட பேசணும். சார், எங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்புங்க. ஏமா, நேர்ல பேசிக்கமா. சரி. சரியா? என்ன மனசுக்குள்ள வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னடி கேட்க போற? அதான் உதவிதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டவளே, பரவாயில்ல. இல்ல, அது இல்ல, அதை விட வேறயா? எதுவும் பிரச்சனை இல்லையா? இல்ல, உதவிதான். சரிம்மா, நீ வரலாம், 6 மணிக்கு வரலாம். எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டியே? சேச்சேன்னு சொல்லும் போதே பயமா இருக்க. என்ன கச்சேரி இருக்க போதுன்னு தெரியலையா? இவனுக்கு கோயில் வாசனையே ஆகாது, அதுவும் எது குறிப்பா இந்த கோயிலுக்கு வந்திருக்கான்? ராஜா, அதே ஆபீஸ் போகணும்ல, அதான் நல்லபடியா இன்னைக்கு நாலு போகணும்னு. என்னமோ இடிக்கிற. டேய், சாமி கும்பிட்டுக்கடா. சரி சரி. என்ன பையன் முணங்கிக்கிட்டே நிக்கான்? ராஜா, ஆபீஸ்க்கு நேராவது. இல்ல, இந்த காத்து இந்த மரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதான் நின்றுகிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? சரி 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 சரி. டேவிட், இல்ல, சரி போலாம். பரவாயில்ல, நிக்கிறேன்னா நிப்போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, கிளம்புவோம். சரி. ராஜா, போலான்னு சொன்ன. போலாம்.
என்ன பாத்துக்கிட்டு இருக்கான்? ராஜா, போலாம் போலாம். என்ன அள்ளி தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது? அது ஒண்ணு இல்ல, சும்மாதான். உன் மைனிக்காரி ஊர் முழுக்கெல்லாம் உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கா, நீ கொத்தங்கரை இருந்து உட்கார்ந்திருக்க. நீ தேடிக்கிட்டு இருக்காவளா? எதுக்கு? உன் மைனிக்காரி எதுக்கு தேடுவா? வீட்டு வேலையெல்லாம் செய்துக்கு தான் தேடுவா. நீ கொத்தங்கரைல இருந்து உட்கார்ந்திருக்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு தானே வந்த. நீ 5 நிமிஷம் காணாம போயிட்டாலே இவன் கூடயே ஓடி போயிட்டேன்னு உங்க மைனிக்காரி ஊர் முழுக்க சொல்லுவா. நீ வீட்டை விட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு உங்களுக்கு. அதுவா, சும்மா கனவு கண்டுட்டு இருந்தேன். நீ கனவு கங்க கூட உன் மைனிக்காரி சம்மதிக்க மாட்டா. அதுல கூட நீ சந்தோஷம் வந்துடக்கூடாதுன்னு அந்த மண்ணலி போட்டுருவா. அவ ஊர் முழுக்க உன்னை தேடிட்டு இருக்கா. வீட்டுக்கு போ. கனவு காண கூட நேரமும் இல்ல, உரிமையும் இல்லைல்ல. ஆனா ஒண்ணு, அடுத்த ஜென்மம்னு இருந்தா சத்தியமா இந்த பொண்ணு பிறப்பு எனக்கு வேண்டாம். பிறக்காமலே இருந்துடலாம். பாவம் தான் நீயும். என்ன பண்ணுவ? இங்க எல்லா வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. உனக்கும் மைனிக்காரி உருவத்துல வந்திருக்கு. அது சரி, உள்ளூர்ல ஒரு பையன் உன்னை பொண்ணு கேட்டு வந்தானே, அது என்னாச்சுது? வழக்கம் போல என் மைனிக்காரி கெடுத்து விட்டுட்டா. இல்ல அவளுக்கு என்னதான் வேணுமா? அது ஒண்ணு இல்ல, எனக்கு நிறைய மாப்பிட்டுக்காங்க. என்ன வேண்டாம் வேண்டான்னு சொல்றத ஊர் முழுக்க தெரியணுமா? பார்க்க வர எல்லாரும் என்ன வேண்டான்னு சொல்றாங்கன்னு ஊர் முழுக்க பரவணுமா? அதுல அவளுக்கு என்ன லாபம்? என்கிட்ட குறை இருக்குன்னு ஊர் முழுக்க பரப்பிடலாம்ல. அதுக்குதான். அப்பதானே அவி இஷ்டப்படி யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அட பாதவத்தி, அதான பார்த்தா அந்த உள்ளூர் பையன் நல்ல பையன் தானே. அந்த பையன் நல்ல வேலை பார்க்க எனக்கும் ஆசைதான். ஆனா நடக்காது. இல்ல, உன் மைனிக்காரி இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு உங்க அம்மா ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருக்காவ? அது வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்காக தானே அப்பப்ப எங்க அம்மாக்கு 100 200 கொடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த 100 200 ஆசைப்பட்டு எங்க அம்மா என் மனசை புரிஞ்சுக்கிறதே இல்ல. உன் மைனிக்காரி பிளான் தான் என்ன? யாருக்கு தெரியும் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருந்துடக்கூடாது, அவ்வளவுதான். நான் நாசமா போறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் விதிச்சது போல இருக்கட்டும். நான் சத்தியமா சொல்றேன், உன்னை காப்பாத்ததுக்கு யாராவது ஒருத்த வரதான் செய்வான் பாரு. பார்க்கலாம். சத்தியமா சொல்றேன், நீ படுத பாட்டெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் மைனிக்காருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு மாவீரன் தான் உனக்கு புருஷனா வருவான் பாரு. உன் மைனிக்காரிய ஓட விட்டு அடிக்க போறான், பாத்துக்கிட்டே இரு. உன்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்குறவன் தான் புருஷனா வருவான், வேணாலும் பாரு. அப்படிலாம் ஒருத்தருக்கு ஒரேடியா கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. உன் மைனிக்காரி நீ விளங்கவே கூடாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கா பாரு. அவன் முன்னாடி தான் நீ நல்லா வாழுவ, வேணாலும் பாரு. சரி, சிரிச்ச முகத்தை பிள்ளை. உனக்கு நல்லதான் வாழ்க்கை அமையும். சரிங்கக்கா, இன்னைக்கு எனக்கு படிப்பு கொத்தவங்க உதவி பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். ஏதோ மாப்பிட்டுக்காரங்க இன்னைக்கு வரவேன்னு சொன்னாவா? எப்படியும் முடிவாகாது. சும்மா ஊர் மெப்புக்கு இவ்வளோ மாப்பிள்ளை வீடு வருதுன்னு எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல, நடக்காது. எப்படி இருக்கும் மனசு? சரிம்மா நீ போ. சரிங்கக்கா, நான் வரேன்க்கா. நேர கோயில்ல இருந்தே வந்துட்ட. நல்ல காரியம் நடக்க போதில்ல, அதான். ஓ, நீ என்ன உதவி கேட்க போறேனே எனக்கு இன்னும் தெரியல. நல்ல காரியம்னு வேற சொல்லுத. ஆமா, படிப்புக்கு பணம் தான் அவங்க கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. பிறகு எதுக்கு அவங்கள இங்க வந்து பார்க்கணும்னு சொன்ன? ஏதாவது வேண்டதில்லைன்னு பாத்திர மாட்டியே? ஏன்னா உன் வாய் எப்படி? சேச்சே சேச்சேவா, நான் மறுபடியும் கேட்கறேன் அள்ளி, உண்மையை சொல்லு. படிப்புக்கான பணம் அவங்க தாரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க நேர்ல பார்க்க வர? எக்ஸ்ட்ரா நிறைய எதிர்பார்க்குறியோ? நான் என்ன கேட்க போறேன்னு அவங்க கிட்டே அந்த பாரு. இல்ல, உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியல, அதான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கும் போது சாதாரண இடம்லாம் இல்ல, இது அரண்மனை. அவ உதவி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாவல்ல, அப்புறம் என்ன? அத்தி, இவன் நம்பி நான் வேற வந்திருக்கேனே. அதான் உதவி பண்ணது எனக்கும் தெரியும், அதான் அங்கே பண்ணுதுன்னு சொல்லிட்டாவல. அப்புறம் எதுக்கு நீ இங்க கூட்டிட்டு வர? நீ அது வேற ஒண்ணு. நீ வா, நான் சொல்லுவேன்ல. உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குல்ல? வா வா. அத்தி, நீ இப்படி பேசுறத மட்டும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத, நான் ஒண்ணு கேட்க மாட்டேன். வா. நான் வரல, நீ மட்டுமே போயிட்டு வா. ஐயோ சொல்றல, வா. சரி, இந்த வீட்டுக்குள்ளே மரம் வச்சிருக்காவ எதுக்கு? அழகுக்கு. ஓ ஆமா, எங்க அம்மா வீட்டு வாசல்ல நின்னா கூட வெட்டி போட்டுறதாவ. இது என்ன வீட்டுக்குள்ளே வச்சிருக்காவ பத்தியா? இப்ப இந்த ஆராய்ச்சிங்க ரொம்ப முக்கியமா? சின்னமா இருக்கு பத்தியா வீடு? எங்கே வாழ்ந்துட வேண்டியதானே? இல்ல சொன்னேன். வா. பார்த்தல வீட்ல எத்தனை அடியலுக்கு சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா, எதுக்கு விளையாட வச்சிருக்காவ? அவிய பாதுகாப்புக்கு. அவி வீட்ல அவளுக்கே பாதுகாப்பு இல்லையா? அத்திவ ரொம்ப பேசுறாளே. அவி வீட்ல அவளுக்கு பாதுகாப்பு இல்ல, வேற எதுக்கு இவளுக்கு இவ்வளவு பெரிய வீடு? ஒரு சின்ன வீட்ல இருக்க வேண்டியதானே? அத நீ உள்ள வந்து சொல்லு. வேண்டாம், யாரையும் சொல்லிடுவா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இங்க பாரு ராஜா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால சந்தோஷமா வாழ முடியாது. உனக்கு காதலிக்கவே தெரியல. இங்க பாரு, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கல. நீ ஆம்பளை மாதிரி நடந்துக்க மாட்டுக்க. உனக்கு சின்ன ரொமான்ஸ் கூட வர மாட்டேங்குது. ரொமான்ஸ் இருந்தாதான் காதல் நல்லா இருக்கும். நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாடி,
அப்படி தொட்டுட்டு விட்டுட்டு வந்தோம்னா நான் ஆம்பளை இருந்திருப்பேன். ஆய்! ஆய்! ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டா. ஆம்பளை இல்ல. ஆய்! ஆம்பளை இல்ல. ஆம்பளை இல்ல. ஆய்! நான் ஆம்பளை இல்லையா? ப்ளீஸ் ராஜா, ராஜா, ராஜா. ஆய்! அந்த நாய்க்குட்டி பாவம், ஆ? அந்த நாய்க்குட்டி பாவம். நாய்க்குட்டி பாவமா? ம், ஆமா, நாய்க்குட்டி ரொம்ப பாவம். அதுக்கு அம்மாயே இல்ல, செத்து போச்சு. செத்து போச்சா? ஆமா, அதுக்கு அம்மா செத்து போச்சு. அதுக்கு என்ன? அது பாவம்ல. அதுக்கு என்ன? அது நாய் தானே. இப்படி சொன்னா எனக்கு கோவம் வந்துடும். நாய் தானேன்னு சொல்றீங்க? ஏன் அவ்வளோ பாசமா உனக்கு? அதுக்கு ஏற்கனவே அம்மா இல்ல, அதான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாசமா இருப்பியா? ஆமா, எல்லார்கிட்டயும் பாசமா இருப்பியா என்ன? எல்லார்கிட்டயும் பாசமா இருப்பேன், உசுரா இருப்பேன். ஆ, அந்த நாய்க்குட்டி வேணும், அது எனக்கு அது வேணும். அது ஏன் நாய்க்குட்டி? அது வேணும்னா எனக்கு என் நாய்க்குட்டி வேணும். எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் அதை வச்சிருக்கீங்கன்னு. நான் வைக்கலையே. எனக்கு தெரியும் நீங்க தான் வச்சிருக்கீங்க. நீ எப்பவும் இதே மாதிரி இருப்பியா இல்லனா வேற மாதிரி மாறுவியா? இது கேட்டேன். நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். சரி, அந்த நாய்க்குட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னா என் பக்கத்துல வா பாப்போம். ஆ, நாய்க்குட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன. அதுக்கு என் பக்கத்துல வா. சீ, ஏன் இதன்னு சொன்ன? நாய்க்குட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. போங்க போங்க வா. ஏன் அப்படி சொல்ற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ பாட்டுக்கு சுதந்திரமா சுத்திட்டு இருந்தல, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டல. உன்னை உன்னையாவது இந்த உலகத்துல நேசிக்கிறதுக்கு ஒரு உசுர் இருந்தது. ஆனா என்ன, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா? அந்த பொண்ணு உன் மேல உசுரே வச்சிருந்தது. அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டா தேடிட்டு அலையுது உன்னை. நான் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணு தினமும் உன்னை தேடுது. உண்மையா பாசம் வச்சிருக்கா உன் மேல. உண்மையான பாசம் எனக்கெல்லாம் கிடைக்கல தெரியுமா? அந்த விதத்துல நீ அதிர்ஷ்டக்காரன். அந்த பொண்ணு நிஜமா உன்னை தினமும் தேடுது. என்னெல்லாம் இந்த உலகத்தில் தேடுறதுக்கு யாருமே இல்லை தெரியுமா? சரி, நாளைக்கு நான் உன்னை அங்க கொண்டு விட்டுருவேன், சரியா? நம்ம தேடுறவங்க கிட்ட நம்ம போய் சேர்ந்துடணும். அவங்களாலே வைக்க கூடாது. இந்த பாரு, அந்த பொண்ணு உன்னை தேடிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட கொண்டு உன்னை சேர்த்துறேன். நீயாவது பாசம் அன்பு நேசத்தோட சந்தோஷமா வாழே. எனக்கு அந்த குடுப்பனை இல்லை. வீட்ல யாரு? வாய மூடிக்கிட்டு வாய மாட்டி. வீட்ல கீழ கூப்பிடணும்ல. வீட்ல யாரெல்லாம் இருக்கா? அட்டியே அள்ளி, வாய மூடிக்கிட்டு இருடி. இல்லையா? ஏன் அள்ளி, அந்த சைடு போகாத, நில்லுடி. இல்ல, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. வீட்ல யாரு? இந்த ரவுடி பைய குடும்பத்துல என்ன கோத்து விட்டுட்டாளே. உன் கூட சேர்ந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டல நீ. இது அந்த பொண்ணு தானே? இன்னைக்கு ராஜாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. டேய் டேவிட், இது அந்த பொண்ணு தானே? ஆமாமா. டேய், என்னடா வீட்டுக்கு புள்ள வந்திருக்கா, ஒன்னும் ஏற்பாடு பண்ணல. அம்மா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள வரல. நீங்க வேற. இல்லடா, அந்த பொண்ணு வந்திருக்கு. ராஜாக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான். வாங்கம்மா, இன்னங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. இல்ல, இருக்கட்டும், சொல்லுமா. ஐயோ, இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னம்மா, எதனாலும் சொல்லுமா. என்னம்மா? இல்ல, இந்த வீட்ல ஒரு சார் இருக்காரா? சாரா? ராஜா ராஜா. அதான் இந்த அண்ணன் கூட வந்தாவல்ல. அண்ணனா? எட்டியாவே ரவுடி பையட்டி. அண்ணனா? சொல்லுமா. அதான் என்ன உங்க கூட வந்தாவல்ல. ஆமாமா, சொல்லுமா. இவங்க அவங்க அம்மா தான். விஷயத்தை சொல்லுங்க. அப்படியா? அப்ப ரொம்ப சந்தோஷம். நான் விஷயத்தை சொல்லட்டுமா? ரொம்ப சந்தோஷமா, பேசுக பாரு. என்னம்மா சொல்லு, என்ன விஷயம்? எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அது ஒண்ணு இல்ல, அவிய முந்தானத்து எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்தாவ உதவி பண்ணுதேன்னு. சரி, அத பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். என்னம்மா சொல்லு. என்ன சொல்ல போறா? அது வேற ஒண்ணு இல்ல, காசு பணம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நான் சரியாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாத பிள்ளைங்களுக்கு கொடுங்க.
அப்ப நீ எதுக்கு வந்த? சரிம்மா, அதை தானே கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு இல்ல, நீங்க இல்லாத பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எங்க வீட்ல காசு பணம் எல்லாம் இருக்குது, கொழுப்பு எடுத்து என்ன படிக்க வைக்க மாட்டேங்காங்க. சரிம்மா, அதுக்கு இல்ல, எங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் என்ன படிக்க விடாம கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்து மேல எனக்கே வெறுப்பாயி கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்னு தோணுச்சு. சரி, இப்ப கல்யாணம் பண்ண நினைச்சா எங்க அண்ணிக்காரி ஒவ்வொரு கல்யாணம் வந்தாலும் தடுத்து தடுத்து விட்டுருவா. நான் என்ன நினைச்சேன்னா, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேனா அப்புறம் நம்ம எப்படியாவது படிச்சுக்கலாம்னு நினைச்சேன். சரி, இப்ப அதுக்கும் வழி இல்ல, படிக்க வைக்கிறதுக்கும் முடியல. என்ன ரெண்டும் கட்ட இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க எங்க வீட்டாளுக்களே. ஒன்னே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லனா படிக்க வைக்கணும். அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. படிக்கணும்னு ஆசை, டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும்னு ஆசை, ஆனா படிக்க வைக்க மாட்டேங்காங்க. நான் எப்படியாவது காலேஜுக்கு போலான்னு முடிவு பண்ணிருப்பேன். அன்னைக்கு மாப்பிட்டுக்காரங்க வந்திருக்காங்க, முடிவாயிட்டுன்னு சொல்லி வீட்டுல நிப்பாட்டுவாங்க. ஆனா முடிவா இருக்காது, எங்க அண்ணிக்காரிக்கு எடுத்து விட்டுருவா. அதெல்லாம் ஏன்டி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏடி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றேன். சரி மணி சொல்லு. உங்களை மாதிரி வசதி படிச்ச அதிகாரம் உள்ளவங்க வந்து எங்க வீட்டுல வந்து பேசுனா நிச்சயமா எங்க வீட்டு உள்ளவங்க பயப்படுவாங்க. புரிஞ்சு போச்சு. அதாவது பணத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. அதனால உங்க சொல்லு எங்க வீட்டுல எடுப்படும். உங்க அதிகாரம், உங்க பணம், உங்க புகழ் இதெல்லாம் வந்து பேசுச்சுன்னா நிச்சயமா எங்க வீட்டு உள்ளவங்க கொஞ்ச நாளைக்கு கேட்பாங்க. இப்ப நீ என்னம்மா சொல்ல வர? உங்களை பார்த்தாலே தெரியுது, அதிகார துணிப்பு நிறைய இருக்குது. அதிகாரம், ரவுடித்தனம், பணம், பேரு, புகழ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஐயோ, டேய் ரவுடி நினைச்சிட்டு இருக்காடா. அது வந்துமா ரவுடில இல்லம்மா. இல்ல, எனக்கு தெரியும், நான் அவளை பார்த்தேன். அன்னைக்கு ரோட்ல தீர போட்டு அடிச்சிட்டு கிடந்தாவ. நல்லா அடிச்சவ நான் பார்த்தேன். என்ன கோவம் வந்துச்சு அவளுக்கு? 3 பேர் அடிச்சவ நான் பார்த்தேன். அவரை போட்டு கொடுக்க கட்டி இங்க வந்த. அதான் அவியில திரும்ப அன்னைக்கு இந்த காலேஜுக்கு வந்து உதவி பண்ணுதேன்னு சொன்னாவளா? அதான் உங்க பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க பிள்ளை வந்து எங்க வீட்டை சொல்லணும். உங்க பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுல இருக்கிற மிரட்டணும். இவனை ரவுடின்னு நினைச்சிட்டா இவா. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது கேக்குற? உனக்கு பண்ணி விட்டு சில வேலைக்காரன் நினைச்சியா நீ? மிரட்ட வேணுமா? கொண்டு எரிஞ்சிருவேன். தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டால. கோவப்படாத. பாருங்க, அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானே. நான் போய் அவன் வீட்டுல போய் வேலை பார்க்கணுமா? நான் போய் உங்க அப்பா அண்ணன் மிரட்டணுமா? ராஜா கோவப்படாத. ராஜா வேண்டாம், நிப்பாட்டு. இல்ல, இவன் இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேக்குறேன். நீ பண்ணதா பாத்திருக்கா, அதனால தைரியமா வந்து கேட்டா. வாய மூடிக்கிட்டே. அம்மா, அவ என் வீட்டை மிரட்ட சொல்றா நீ? இல்ல, அவனுக்கு என்ன பார்த்தா எப்படி தருது? ஏய், உனக்கு உதவி வேணும்னா வாங்கிட்டு போ. சும்மா அடியால் வலிக்கு கூப்பிட்டா மூஞ்சி முதல்ல பேத்து எடுத்துருவேன். சின்ன வாட்டி இந்த பொண்ணை நீ மிரட்டின. சாரிமா, சாரி 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 சாரி. அடியே, நல்லா அந்த குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டியாடி. இது கமதி ஓடிருமா? ஓடிருமா வா. அவன் சரியான ரவுடி பையன் தெரிஞ்சிருக்கலாடி. பெரியாட்டி நீங்க கூட்ட வந்த. என்ன கோபப்படுதாவ? இடி பார்த்தாலே பயமா இருக்கடி. கோவத்தை குறை. குறைச்சிட்டேன். ஏம்மா, அவன் ரவுடிலாம் இல்லம்மா. அவன் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அது கம்பெனி விஷயமா எங்கேயாவது கோவப்பட்டிருப்பான். நீ அதை பார்த்து தப்பா நினைச்சிட்ட. இல்ல, அவ எல்லாத்தையும் அடிச்சவளா? அத இவளை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுனவளா? அதான் எங்க அண்ணிக்காரி எங்க அண்ணன்மாரும் பயப்படுவாங்கன்னு நினைச்சிட்டேன். நீங்க தானே சொன்னீங்க எந்த உதவினாலும் வாங்கிக்கிடுங்கன்னு. அதனால தான் வந்தேன். எனக்கு என்ன தேவையோ அதை தானே கேட்க முடியும். அது சொன்னே, காசு பணம் இல்லாத பிள்ளைங்களுக்கு கொடுங்க. என்கிட்ட காசு பணம் எல்லாம் இருக்குது, படிக்கதான் வைக்க மாட்டேக்காவ. அதான் இவரு நல்ல மிரட்டுறாரே. இவர் வந்து எங்க வீட்டுல மிரட்டினாருன்னா எங்க வீட்டுல பயத்திலேயாவது என்ன படிக்க வைப்பவன்னு நினைச்சேன். அதுக்கு தான் இங்க தேடி வந்தேன். அவன் பல கம்பெனிகளுக்கு முதலாளிமா. அப்படியா? சாரி. ஆனா நீங்க தான் சொன்னீங்க எந்த உதவினாலும் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு. எனக்கு படிக்கணும், கல்யாணம் வேண்டாம். எனக்கு கல்யாணமே பிடிக்கல. டீச்சர் ட்ரைனிங் படிச்சு டீச்சர் ஆகணுங்கிறது ஆசை, ரொம்ப ஆசையா இருக்கு. அத கேட்டேன். நம்பிக்கையோட வந்தேன். கண்டிப்பா இங்க வந்த படிக்கலாங்கிற நம்பிக்கையோட வந்தேன். சாரி, எனக்கு காசு பண்ண வேண்டாம். காசு பண்ண வேண்டாம், வெளிய போடி. ராஜா, அது வந்து சாரி சாரி. பின்ன இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கணும் தெரியுமா? அறிவில் அவன் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சரியா கேக்குறா. அவ நியாயமா நடந்துக்கிட்டா. தனக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து கேட்க முடியும். அவன் நம்பிக்கை வச்சுதான் இங்க வந்தா. நீ ரவுடித்தனம் பண்ணிருக்க ரோட்ல, அதே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. வேற யாரும் அவளுக்கு தெரியல. வேற யாராவது ரவுடித்தனம் பண்ணிருந்தா வேற யாரையும் தேடி போயிருப்பா. நீ தானே ரவுடித்தனம் பண்ணிருக்க, நீ தானே அராஜகம் பண்ணிருக்க. அதான் நீ ரவுடி நினைச்சு உன்னை தேடி வந்திருக்கா.
அவளுக்கு என்ன உதவியோ அதை தான் தேடி வந்திருக்கா. அம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு பார்க்கும்போது நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த போலா போன ரவுடித்தனத்தை விடுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. ராஜா கோத்துக்கற போகல, அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கானு? இங்க பாருமா, அவன் வருவான், வந்து உங்க வீட்டாள்கிட்ட பேசுவான். அதையும் மீறி உங்க வீட்டாள்கள் உன்னை படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அம்மா கட்டாயமா நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போற. தேங்க்ஸ். அம்மா நான் ரவுடியா இல்லம்மா. நீ போற. வாக்கு கொடுத்துட்டு பின்வாங்க பரம்பரை நம்ம பரம்பரை இல்ல. நீ என்ன சொல்லிருக்காங்க சொல்லு. அவங்க தான் நேத்து எங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்து சொன்னாங்க. அவங்க கூட எந்திரிச்சு போகும்போது கூட சொன்னாங்க எந்த உதவியா இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலான்னு. ராஜா நீ சொல்லிட்டு போன அதான் அந்த பொண்ணு அப்படி கேக்குது. நான் பண உதவி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது அவளுக்கு தேவையில்லை. நான் ஒன்னும் ரவுடி இல்ல, யாருக்கும் வேலை செய்யறதுக்கு. நான் சொல்றேன். சரி அத்தை நினைச்ச கருத்தை முடிச்சிட்டால. இங்க பாருமா, கட்டாயம் வருவா சரியா? கண்டிப்பா நீ படிப்ப. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா, நல்லா படி. கட்டாயமா இவன் வருவான். கட்டாயமா வந்து உங்க வீட்டாளுக்கு கிட்ட பேசுவான் சரியா? ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும்மா, நீ இன்னைக்கே போற. போறேன். அவைய கோபப்படுதாவளோ? அதான் எல்லா வேலையும் பார்த்துட்டியா? பிறவு என்ன? இல்லம்மா, அது அவன் குணமே அப்படிதான். வருவான் சரியா? எங்க வீடு அந்த கோயில் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான். சரிம்மா. சரி நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அப்பா அது என்ன மிரட்டு மாட்டிட்டாரே. எடி கமலி சீக்கிரம் வா. அத்தி நான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன். நான் ஓடிட்டேன்ப்பா.